எதிர்வரும் 2027ஆம் ஆண்டுக்கான தேசிய வரவு செலவு திட்டத்தினூடாக நாடளாவிய ரீதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் பின்தங்கிய பிராந்தியங்களின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 120 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக விசேட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நீர்ப்பாசன மற்றும் நீர் வழங்கல் துறை பிரதி அமைச்சர் DB சரத் விடுத்துள்ள விசேட அறிவிப்பின்படி நாடு முழுவதும் தங்குதடையற்ற சுத்தமான குடிநீர் விநியோகத்தை கொண்டிராத வலயங்களை அணுவணுவாக அடையாளங்காணும் பூர்வாங்க பணிகள் தற்பொழுது முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் அச்சுறுத்தி வரும் கொடூரமான எல்னினோ காலநிலை மாற்றங்களினால் நாட்டில் நீண்டகால வறட்சி நிலைமைகள் தோன்றி பிரதான நீர்நிலைகள் வற்றிப்போனால் எழக்கூடிய பாரிய குடிநீர் பேரழிவை முன்கூட்டியே முறியடிப்பதற்காகவே இந்த அவசர பில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையிடம் தற்போதைய நிலையில் நிலவி வரும் போதிய அளவற்ற நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் எண்ணிக்கையை சர்வதேச தரத்திற்கு அவசரமாக விரிவுபடுத்துவதே இப்புதிய மகா திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். எல் நினோ தாக்கத்தினால் எழக்கூடிய மிக மோசமான வறட்சி பேரழிவு குறித்து உத்தியோகபூர்வ எச்சரிக்கைகளை விடுத்துள்ள அனர்த்த முகாமைத்துவ மையம் அவசர காலங்களில் முப்படையினரின் உதவியுடன் விநியோகிக்கப்படும் தண்ணீர் சுமக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை போதாமல் போனால் இறுதி பாதுகாப்பு உத்தியாக கடல் நீரை உப்பகற்றி தூய்மையாக்கும் அதிநவீன தொழில்நுட்ப கூட்டு பொறிமுறைகளை இலங்கைக்குள் அமுல்படுத்துவது குறித்தும் தற்பொழுது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அந்த அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.